friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் மசாலா பிரெட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம் மேலும் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சுக்கலாம் மேலும் சூப்பராக ஈஸியாக ஒரு ½ an hour செஞ்சிடலாம். வாங்க நாங்கள் மசாலா பிரெட் ரெசிபியை பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ½ கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ½ கப் அரிசி மாவும் எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி கரி லீவ்ஸ் கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் நான் இதுக்கு போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு க்ரீன் சில்லி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஜிஞ்சர் பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா பவுடர் ½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இன்றைக்கி கருப்பு எள்ளு அதில் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தோடையும் சேர்த்து ஃபைனலாக சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது ஒரு ஸ்பூனால் ஜஸ்ட் ஒரு மிக்சிங் கொடுத்துக்கொள்வோம். இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மிக்சிங் உண்டு. இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது மிச்சம் தண்ணி ஆகப்படா. இது நாங்கள் ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். அந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி ஒன்றில் தான் எங்களுக்கு இது வேணும். ஸோ அதனால் மிச்சம் தண்ணி ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் அளவாக இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது மிக்ஸ் பண்ணப்போல எங்களுக்கு விளங்கும், இது அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சி எப்படி வரும்னு விளங்கும். அந்த அளவுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டா ஓகே. இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நான் 1 கப் பன்னீர் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பன்னீரை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் திரும்பவும் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் பன்னீரை கிரேட் பண்ணி தான் எடுத்தேன், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும், அப்ளை பண்ணி கொடுறதுக்கெல்லாம் ஈஸியாகிக்கும். ஸோ அதனால் நான் பன்னீரை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதோடு சேர்த்து நாங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். பன்னீர் சேர்த்த பிறகு ஒரு நாளும் இது திக்காகாது, கெட்டியாகாது. ஸோ அதனால் மறுபடி வாட்டர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த கன்சிஸ்டன்சி எங்களுக்கு வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ தவாவை நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் லோவில் வச்சு அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இப்போ ப்ரெட்டில் ஒரு பக்கத்துக்கு இந்த மசாலாவை அப்படியே நல்லாவே பட்டர் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கொள்ளணும். நல்ல ஒரு திக் கோட்டிங் வரணும். நல்லா திக்காகவே அப்ளை பண்ணிக்கொள்ளணும், எல்லா இடத்துக்குமே நல்லா படுற மாதிரிக்கு. நான் ஒரு சைட் தான் அப்ளை பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் திக்காகவே நாங்கள் அப்ளை பண்ணிக்கொள்வோம். இப்போ எங்களோட தவா நல்லா ஹீட்டாக விற்கும். ஸோ இப்போ இதில் மசாலா பக்கத்தை அப்படியே நாங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் எப்படியும் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி இது நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். கேஸை மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடுக்கும் நாங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். மெதுவாக எங்களோட தவாவில் கைப்படாமல் நாங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு திக் கோட்டிங் அப்ளை பண்ணிக்கொள்வோம். டபுள் சைடுக்கு அப்ளை பண்ணிக்கொண்டா எங்களுக்கு தவாவில் அப்படியே வச்சு கொள்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நாங்கள் இப்படி செஞ்சுக்கொண்டா எங்களுக்கு ஈஸியாகிக்கும். இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படி நாங்கள் போட்ட பக்கம் குக்காக மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது குக்காவின பிறகு அப்படியே எடுத்து இந்த சைடை அப்படியே போட்டுக்கொள்ளணும்.
இதில் நாங்கள் கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம், பன்னீர் எல்லாம். ஸோ அதனால் நாங்கள் இதை 2 பக்கமும் ஒரு 2-3 தடவை போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கொள்ளணும். அப்போ நல்லா பன்னீரெல்லாம் நல்லா ரோஸ்டாகி நல்ல ஒரு டேஸ்டி ஒன்று தரும். இப்போ நான் இதை திரும்பவும் மறுபக்கத்துக்கு போட்டுக்கொள்கிறேன். இப்படி நாங்கள் ஒரு 2 தடவை போல் போட்டு எடுத்தோம்னா எங்களோட மசாலா பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். எப்படிக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன மசாலா பிரெட் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், பிச்சு எடுக்க சொல்ல சும்மா பஞ்சு மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் மிக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் மிக்கும். உங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்குக்கு செஞ்சு கொண்டீங்கன்றாலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொண்டீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்றாலோ இல்லாட்டி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வைக்கிறீங்கன்றாலோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களோட பெரிய சப்போர்ட்டை தாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.